வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 நல்குவார்கள். மிகு துரைமுருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க இருக்கின்ற இந்திய சட்ட ஆணையத்தினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஏஆர் லக்ஷ்மணன் அவர்களே, அருட்செல்வர் முனைவர் மகாலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மாண்புமிகு நீதிபதி இப்ராஹிம் கலிஃபுல்லா அவர்களே, மாண்புமிகு நீதிபதி திருமதி பானுமதி அவர்களே, சென்னை தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களே, தமிழ்நாடு கன்சியூமர் நீதிமன்றத்தினுடைய தலைவர் நீதிபதி கண்ணதாசன் அவர்களே, மாண்புமிகு நீதிபதி ஏ.கே. ராஜர் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் ஆர். காந்தி அவர்களே, பிரபல தொழிலதிபரும் வழக்கறிஞருமான திரு ஆர். வீரமணி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சட்ட வல்லுநர்களே, தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் மூத்த வழக்கறிஞர் திரு மாசிலாமணி அவர்களே, முன்னாள் வழக்கறிஞர் முன்னாள் துணைவேந்தர் நாகபூஷணம் அவர்களே, லண்டனிலிருந்து வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் திரு ஸ்ரீகந்தராஜா அவர்களே, வழக்கறிஞர் பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். சட்டக்கதிர் கடந்த 16 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழில் சட்டங்களையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் சட்ட சம்பந்தமான விளக்கங்கள் அனைத்தையும் தொடர்ந்து மாதம் வெளியிட்டு வருகிறது. இந்த சட்டக்கதிரின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தாலுக்காக்களிலும் உள்ள நீதிமன்றங்களில் பணியாற்றுகின்ற வழக்கறிஞர்களுக்கு பயன்படும் விதத்திலும் சட்டத்தமிழை வளர்க்கும் விதத்திலும் இந்த சட்டக்கதிர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. இந்த சட்டக்கதிர் இதழின் வாயிலாக 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை என்று தொடர்ந்து ஏதாவது ஒரு கருத்தரங்கம் என்று நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கடந்த ஓராண்டு காலமாக தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற, அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கமும் சென்னை உயர்நீதிமன்றமும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் அனுப்பி தமிழை உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் வழக்கு மொழியாக அறிவிக்க செய்ய வேண்டும் என்று முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த முயற்சிகள் குறித்து என்ன நிலை? உயர்நீதிமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது, தமிழ்நாடு அரசும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது, மத்திய அரசும் இதற்கு ஆதரவாக இருக்கிறது. இதில் சட்டம் என்ன சொல்லுகிறது? இதை செயல்படுத்துவது எப்படி? இதில் உள்ள சங்கடங்கள் என்ன? இதை எப்படியெல்லாம் சட்டப்பூர்வமாகவும், அதாவது சயின்டிஃபிக் அப்ரோச் என்று சொல்வார்கள், அதாவது அறிவியல் மூலமாகவும் இது எப்படி இந்த பிரச்சனையை அணுகுவது, இதில் என்னென்ன சங்கடங்கள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்து இதில் தலை சிறந்தவர்களை எல்லாம் அழைத்து இந்த கருத்தரங்கிலே இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நினைத்து இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கில் யார் யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்த போது மாநில சட்ட அமைச்சர், மத்திய சட்ட அமைச்சர், உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் மற்றும் துணைவேந்தர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல், இப்படி இது சம்பந்தப்பட்ட அனைவரையும் அழைத்து அவரவர்கள் என்ன சட்டம் என்ன சொல்லுகிறது, இதை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம்
சொல்லுகிற போது மேலும் ஆட்சியாளர்களும் சரி நீதிமன்றங்களும் சரி இந்த பிரச்சனையை மேலும் அணுகுவதற்கு இது போன்ற கருத்தரங்குகள் வாயிலாக வருகிற கருத்துக்கள், இதன் மூலம் வருகிற அறிக்கைகள் மேலும் பயன்படும் என்ற வகையில்தான் இந்த கருத்தரங்கினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த கருத்தரங்கிற்கு எங்களுடைய மாவட்டத்துக்காரரும் தமிழ்நாட்டிலே நல்ல முறையில் சட்டத்துறையும் பொதுப்பணித்துறையை நிர்வகித்து வருவருமான எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கு உரியமான எங்களது சட்ட அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்க வந்திருப்பது உண்மையில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாகும். திரு துரைமுருகன் அவர்கள் சட்டக்கல்லூரியில் சென்னை சட்டக்கல்லூரியில் படித்தவர். இங்கு இருக்கிற பல வழக்கறிஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்கு அறிமுகமானவர். அரசியலிலும் சமூக பணியிலும் மக்கள் பணியிலும் தொடர்ந்து கடந்த 40-50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பணியாற்றி வருகிறவர். மக்களுடைய பிரச்சனையை பற்றியும் நீதிமன்ற பிரச்சனையை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் நன்கு அறிந்தவர். அவர் இன்றைக்கு சட்ட அமைச்சராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு தலைமையேற்க வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று, நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. அவரை உங்களின் அனைவரின் சார்பாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அவரை மனம் முகந்து வருக வருக என்று வரவேற்கின்றேன். நீதிபதி அவர்களை நாங்கள் அழைக்க வேண்டும் என்று எண்ணி நானும் தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் திரு மாசிராமணி அவர்களும் அவரை நேரில் சந்தித்து அவரை அழைத்தோம். அவரும் இதற்கு மனமுவந்து வருவதாக வாக்குறுதி அளித்து அதற்கு பிறகு என்னை ஒரு இந்த கூட்டத்திலே பேச வேண்டியதற்கான சட்ட புத்தகங்கள் மற்றவர்கள் எல்லாம் கூட என்னிடம் விவாதித்து ஒரு நல்ல பேச்சினையும் அவர் தயார் செய்து வைத்திருந்தார். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நேற்று அவர் கல்கத்தா அவருடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டியிருந்த காரணத்தினால் அவர் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களுடனும் விட்டாலும் கூட அவர் தயாரித்த பேச்சை எங்களுக்கு அனுப்பி வைப்பதாக கூறியுள்ளார். நாங்கள் வெளியிடுகின்ற மலரில் அதை சேர்த்து வெளியிடுவார் நாங்கள் கேட்டதற்கு அவரும் ஒத்துக்கொண்டுள்ளார். ஆகவே அவர் சட்ட ஆணையத்தினுடைய இந்திய சட்ட ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற சென்னை இந்திய நீதிபதி டாக்டர் ஏ லட்சுமணன் அவர்கள் தொடங்கி வைத்து நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள. லட்சுமணன் அவர்கள் சட்டக்கதிர் இதழை 1992ஆம் ஆண்டு தொடக்கி வைத்தவர். அவர் அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தார். அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து சட்டக்கதிர் சார்பில் சட்டம் குறித்த பல்வேறு விளக்கங்களை இப்போது சட்ட கமிஷன் தலைவராக இருக்கிற காரணத்தினால் அவ்வப்போது இந்திய அரசுக்கு தவறாமல் ஆலோசனைகள் செய்தும் வேண்டிய உதவிகளை செய்தும் ஊக்குவித்து வருகிறார். தமிழில் ஒரு சட்டக்காரர் உங்கள் அனைவரின் சார்பிலும் அவர் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஆர்வம் உடையவர். பொதுவாக தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய வளர்ச்சியானாலும் சட்டத்துறையை பற்றியானாலும் சமுதாயத்துறை பற்றியானாலும் அப்படி ஒரு அறிவு தாகம் அவருக்கு. ஒரு நாள் வீணாக உட்கார்ந்திருந்தால் கூட எந்த வேலையும் செய்யாமல் அது வீழ்நாள் என்று கருதக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர். எதையும் முடியும் என்றே சிந்திக்கக்கூடியவர். இது நம்மால் ஆகுமா என்பது ஒரு பட்டிமன்றம் நடத்தக்கூடியவர் அல்ல. உலகளாவிய தொடர்பு, அதையும் முனைந்து பெறக்கூடிய ஒரு ஆற்றல், பெற்றதை தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற இடையூறாத சிந்தனை, இவையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நண்பர் சம்பத் அவர்கள். சுருக்கமாக சொன்னால் அவர் ஒரு போராளி. அவர் ஒரு போராட்டத்தை விரும்புகிற நண்பர். ஆனால் துரதிருஷ்டவசம் அவருக்கு களம்தான் கிடைப்பதில்லை. வாளோடு தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆனால் களம் கிடைக்கவில்லை. நிச்சயம் ஒரு நல்ல களம் கிடைக்கும் என்று நான் நிஜமாக நம்புகிறேன். கிடைக்க வேண்டும். காரணம், சில நேரங்களில் எவ்வளவுதான் ஆர்வம் இருந்தாலும் கடைசியிலே ஒரு விரக்தி வந்துவிடக்கூடாது.
அந்த விரக்தி வந்துவிட்டால் மற்றவனையும் முயற்சியில் ஈடுபடுத்தாது. அவன் அவ்வளவு முயற்சித்தானே, என்ன நடந்தது, எதுக்காக வீணாக போய் மாட்டிக்கொள்ளுகிறாய் என்று மற்றவர்களையும் முன்னேற்றிவிடும். எனவே விடாமுயற்சியோடு சம்பத்துக்கு ஒரு களத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல யாருக்குமே வராத ஒரு சிந்தனை. அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டது. இது எதுக்கு வம்பு என்று சொல்லி உயர்நீதிமன்றமும் அதற்கு ஒரு ஒப்புதலை தந்து விட்டது. ஏன்னா நம்ம உயர்நீதிமன்றத்தில் தமிழ் தெரியாதவங்க தான் வரிசையாக இருப்பாங்க. நாம் ஏதாவது போட்டால் நம்ம மேலே ஏதாவது பழி வந்துருமேன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் போட்டுக்கிறோன்னிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் அது போய் டெல்லிக்கு போயிடும். டெல்லிக்கு போய் அது பிரசிடெண்ட்டுக்கு போகணும் வரணுன்றதுல அவங்களுக்கு தமிழ் என்பது ஏதோ ஒரு காலத்தில் கோயில் தான் தீண்டாத மொழியாக இருந்ததல்ல. சில இடங்களில் அது தீண்டாத மொழியாக, தீண்டப்படாத மொழியாகவே இன்றைக்கும் இருக்கிறது. ஆகையினாலே அது இத்தனை முயற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் செல்வாக்கை பயன்படுத்தினாலும் இன்னும் அது நபரமாட்டேன்கிறது. ஆகையினாலே அங்கே போய் நின்று கொண்டிருக்கிறது. எப்படியும் அதற்கு ஒரு காலம் வரும். காரணம் கேட்டால் 118 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் செம்மொழியாக வேண்டும் என்று பருதிமார் கலைஞர் சொன்னார். ஆனால் அது எத்தனையோ முயற்சி புலவர்கள் எடுத்தால் நடக்கவில்லை. அந்த பருதிமார் கலைஞர் சொன்னதை இன்றைக்கு 118 ஆண்டுக்கு பிறகுதான் பருதி மார்க் கலைஞர் அவர்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆகையினால் ஒரு காலம் வர வேண்டும் அல்லது நேரம் வர வேண்டும் என்று வைதிகர்கள் சொல்வதை கூட வைத்துக் கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக வர வேண்டும். 2 வகையில் லாபம். அது என்ன லாபம்னா, வக்கீலுக்கும் லாபம், நீதிபதிக்கும் ஒரு நல்ல, கிளைண்ட்டுக்கு நல்லது. ஏன்னா கிளைண்ட்டுக்கு தனக்கு என்ன வாதாடுறான்னு தெரியணும். தனக்கு என்ன வாதாடுறான்னு தெரியலைன்னா, இங்கே என்னுடைய நண்பர் நாகராஜன் உட்கார்ந்து இருக்கிறார். நான் சென்னை யூனிவர்சிட்டியில் மெம்பராக இருக்கும்போது, சிண்டிகேட் மெம்பராக இருக்கும்போது இந்த சிமெண்ட் பேர ஊழலை வெளியில் கொண்டாந்துன்றதுக்காக என்னை இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டாங்க. அப்போது நம்முடைய சிதம்பரம் தான் யூனிவர்சிட்டி வக்கீல். அக்கார்டிங் டு திஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் 5C இஸ் நாட் எலிஜிபிள் டு கண்டினியூ as a syndicate மெம்பர் அப்படின்றது தான் வாதம். அது எனக்கு ஒரு வக்கீலை வச்சுருந்தேன். நானும் நாகராஜ் தான் போய் அந்த வக்கீலை பார்த்தோம். நான் பெரிய வக்கீல்னு அவரே சொன்னார். இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறோன்னு சொல்லிட்டு சரி என்ன சொன்னேன். அவரோட நான் பார்க்க கூட்டார். நமக்கு எவ்வளோ ஃபீஸுன்னார். அவர் இந்த முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரன்ற மாதிரி நீங்கள் இந்த ஒரு வாலிப வயோதிகர்களுக்கு ஒரு மருந்து விற்பான், முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம், அந்த மாதிரி ஃபீஸே 3 ரகமாக சொன்னார் அவர். அவர் சொன்னார் ஹையஸ்ட் எவ்வளோன்னா அவ்வளோ ஒரு ஃபீஸு. டாக்டர் எந்த ஃபீஸோ ஒரு வழியாக பண்ணிங்க சார், பரவாயில்லன்னு. அப்போ அந்த நீதிபதி கோர்ட்டுக்கு வழக்கு வந்தது. வழக்கு வந்து அவர் வந்து ஜட்ஜி பேர் வந்து சத்யதேவ் அவர்கள். அவருக்கு இந்த ஒரு விவகாரம்லாம் நல்லா தெரியும். அவருக்கு நான் கண்டினியூ பண்ணணும்னு ஆசை. ஆனால் சட்டம் வேணுமே. அவர் எவ்வளோ டம் கட்டி பார்த்தார் நம்ம வக்கீலுக்கு. சிதம்பரம் ஒரே ஒரு வழின்னு சொன்னார், 5C பிரகாரம் அவர் இருக்க முடியாது, இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன்னார். உடனே அவர் திரும்பி பார்த்து நம்ம வக்கீலை கேள்வி கேட்டார். 5C பிரகாரம் இருக்க முடியாதுன்றாரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். அந்த வக்கீல் என்ன திரும்பி பார்த்து கேட்டார், 5Cனா என்னன்னார். சரி, இனிமேல் நீதி வேறு சொல்லணுமா? உடனே சத்யதேவ் சொல்லிட்டு போயிட்டார். பாவம், வரைவருக்கு ஏதோ பண்ணுறாங்க, இருக்கலான்னு பார்த்தா முடியல என்னாலன்னு அவர் என்ன இருக்கக்கூடாதுன்னு போட்டார். விபி ராமன் அப்போ ரொம்ப உடம்பு நல்ல ஓடு இருந்துட்டு இடையில உடம்பு சரியில்லாமல் அந்த கோர்ட்டில் வந்து உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தார். உடனே என்னை கூப்பிட்டார். போகும்போது சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பாரு என்னன்னார். வீட்டுக்கு போனேன். வீட்டில் உட்கார வச்சு அவரோ எல்லா கதையும் கேட்டு, வேறு ஒரு கேஸும் கிடையாது. அப்போ அவர் பேசாமல் இருந்த உடல்நலமெல்லாம் என் கேஸ் தான் அவருக்கு மறுபடியும் ஒரு மறுவாழ்வு கொடுத்தது. உட்காந்து மற்றதையும் எழுதி அப்பீல் போட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் மறுபடியும் காட்டுறது. அங்கே கண்டினியூவாக போகிறோம். அதுக்கு வேறு ஒரு சமாச்சாரம், அதில் நான் இருக்கக்கூடாதுன்னு மறுபடியும் அங்கே வேறு போட்டாங்க.
நான் இந்த சீஃப் ஜஸ்டிஸே விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் போட்டேன். அந்த பெட்டிஷன் அவர் படித்தார், தகராறாகி கடைசியில் லெட் ஹிம் கண்டினியூ 1000 இயர்ஸ்ன்னு சொன்னார். அது வேறு விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், கிளைண்ட்டுக்கு வக்கீல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான். பல நேரங்களில் இவனும் நல்ல கிளைண்ட்டை நமக்கு இன்னைக்கு காலையில் எங்கிட்ட ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு ஒரு அப்படியே போட்டிருக்காங்க கோர்ட்டில் கேஸு. என்ன சமாச்சாரம்னு கேட்டேன். ஏதோ ஒரு பிடிச்சி வச்சுட்டாங்க, ஒரு 23 கோடி ரூபா சட்ட அமைச்சர் மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னு. அது வாங்கி அப்படி கடைசி பக்கம் படித்தேன் நான். 23.6 கோடி ரூபா எனக்கு வரணும்னு எழுதுறதுக்காக அந்த கோடின்னு எழுதாமல் 23.6 ருபீஸ் கொடுக்கணும், எனக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்கணும்னு எழுதியிருக்கான். இது கேஸே விசாரிக்க மாட்டார் ஜட்ஜி. நானே கொடுத்துட்றேன், வேணா ஆளை விட்டுருனேன். 23 ரூபா இவ்வளோ பெரிய போட்டிருக்கேங்கண்ணா. இப்படி தான் போட்டிங்களா கோர்ட்டில்? என்ன ஆமாண்ணா, கேஸ் ஜெயிக்கணும் போயிடும் அப்படின்னு. சில நேரங்கள் அப்படி ஒரு மிஸ்டேக் வந்துடுது. அதனால் தமிழ் இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு நன்மையாக இருக்கும். நமக்கும் வெளி மாநிலத்துலேருந்து ஜட்ஜிங்க வர்றவங்க யோசிப்பாங்க, அங்கே தமிழில் நடக்க நாம் போய் என்னடா பண்ணுறது அப்படின்றதால ஒரு தமிழ்நாட்டில் அந்த வகையிலாவது தமிழ் அறிந்தவர்கள் தமிழ்நாட்டிலே நீதிபதிகளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்பது தான். அதனால் அதுக்காக நாம் வந்து என்ன ஆல் இண்டியா சர்வீஸ் கட் பண்ண முடியாது. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் அறிந்தவர்கள் இருக்க வேண்டும் என்பதிலே தனியாத ஆர்வம். இரண்டாவது. மூன்றாவது, தமிழிலே நாம் நடத்துவது ஒன்றும் குறைவல்ல. மற்ற மொழிகளுக்கு எந்த மொழிக்கும் நம்முடைய மொழி தாழ்ந்ததல்ல. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க மாநில மொழியில் நடத்தலான்னு சொல்கிறாங்க. அவங்க மாநில மொழியில் நடத்தலைன்னா ராஜஸ்தான்காரே எங்கள் மாநில மொழி ஹிந்தி ஆகியனால நடத்துகிறேன்னா அவனுக்கு ரெண்டும் ஆகிப்போச்சு. ஒரு ஹிந்திக்கு தேசிய மொழி ஆகிப்போச்சு, இவனுக்கும் நேஷனல் லாங்குவேஜ் ஆகிப்போச்சு. இவனுக்கு ஹிந்தி மொழின்னு ஒத்துக்கிட்டான், மத்திய பிரதேசத்தில் ஒத்துக்கிட்டான். இப்போ நாம் அதே தான் கேட்குறோம். மாநில மொழியில் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக இருக்கலாம் என்று சொன்னால் அந்த சட்டப்படி ராஜஸ்தானில் இருக்கிறது, மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது, ஏன் என் தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடாது என்று கேட்கிறோம். முடியுமான்னு கேட்குறான். முடியும். இப்போ யாருக்கும் இல்லை. கீழ்கோட்டிலெல்லாம் ஒரு காலத்தில் இங்கிலீஷாக நடத்தியிருந்தாங்க. நான் ஒரு 2-3 கேஸுக்கு போயிருப்பேன், பார்த்தேன். முதல் தமிழ் தான் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே தமிழ் தான் நடக்குது. அது இல்லை சார், வராது சார், போகாது சார், இருக்குது சார் அப்படி தான் மொத்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நடக்காமையே போகுது, தமிழ் எழுதாமையாக இருக்காங்க. ஆகையினால தமிழிலே முடியாது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல. அந்த வாதங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தமிழிலே நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான உச்ச நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாறுபாடு அல்ல. அதை விரைவுபடுத்துவதற்கு என்ன வழி என்றுதான் மதிப்புக்குரிய லட்சுமணன் அவர்களுடைய தொடக்க ஒரு நோட்டை என்னிடத்துல காட்டினார்கள். அது அவர் படிக்க வேணும். நிறைய எடுத்துக்காட்டுக்களை எடுத்திருக்கிறார். எங்களை போன்றவர்களுக்கு இங்கே பேசுகிற ஒவ்வொருடைய நீதியரசர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் திரட்டி வைத்து இன்னும் பலமாக மத்திய அரசோடு நாங்கள் வாதிடுவதற்கு இந்த கருத்தரங்கம் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பயன்படும் என்றும் நான் கருதுகிறேன். இந்த தமிழில் உலகத்திலே நம்மளை போல நீதி வழங்கிய ஊர் எதுவும் இருக்காது. நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அபலை பெண் நாள் ஊரு விட்டு வீடு போய் எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியாமல் இருக்கிற ஊரில் போய் அவன்னு ஒரு மன்னனுடைய தெரிந்து ஒரு நீதியை உரைத்து நிலைநாட்டி இருக்கா, அப்படி ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதுனால் வேறு எந்த நாட்டு வரலாற்றில் இந்த செய்திகள் உண்டு? மனுஷன் மட்டும் இல்லை, மாடுக்கு கூட நீதி வழங்கினான்ற ஒரு தத்துவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. ஆகையினால சமன் செய்து தீர்த்திருக்கும் கோல் போல் என்று எழுதக்கூடிய திருக்குறள் தமிழிலே தான் இருக்கிறது. ஆகவே சட்ட சொற்கள் எல்லாம் சிலதெல்லாம் வரா சொற்கள் காலப்போக்கில் வழிபடும். சைக்கிள்னு வந்தாச்சு. இன்னும் தூய தமிழிலே இருளுரை பூர்வுரை எல்லாம் செய்துக்கிட்டு இருக்க முடியாது. சில சொற்களை ஏற்றுக்கு தான் தரணும். ஆகையினால் தொல்காப்பியத்திலே வட சொற்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிவகுத்து இருக்கிறது. ரெண்டாவது யுகம் கம்ப்யூட்டர் யுகம் ஆகிப்போச்சு. இப்போ போய் நீங்கள் வந்து தூய தமிழ் செந்தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா கொஞ்சம் பின்னால் தள்ளிடும். இருக்கிற வேகத்துக்கு எது தேவைப்படுகிறதோ அதை ஈர்த்து கொண்டு காலப்போக்கில் செப்பனிட்டுக்கிட்டே போயிடலாம். அது ஒன்றும் பெரிய கிடையாது. வணக்கம் நமஸ்காரம் என்பதை வந்தனம்னு தான் சொன்னோம். அடுத்து வந்தனம் இப்பொழுது வணக்கம் ஆயிடுச்சு. ஒரு இடையில் ஒரு ஜாப் விழுந்து அடுத்த படிக்கட்டுக்கு வரும். அது நிச்சயமாக வந்தே தீரும். அதுக்காக மொத்தம் உருவாக்கி வர்ற வழியும் நடக்கவே நடக்காது.
உருவாக்குறதுக்கு வழி போய்கிட்டே இருக்கணும், நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்முடைய கருத்துக்களை செம்மைப்படுத்த முடியும். அந்த வகையில் இந்த கருத்தரங்கிலே சில கருத்துக்கள் அமைய வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே நான் இந்த கருத்தரங்கிலிருந்து காலையிலிருந்து மாலை வரையிலே உட்கார வேண்டும், அது எனக்கு பயன்படும் என்று தான் இருந்தேன். ஆனால் நண்பர் சம்பந்தத்தை சொல்லியிருக்கிறேன், ஒரு மிக 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 அத்தியாவசியமான ஒரு நிலைக்கு நான் இப்பொழுது முதலமைச்சரோடு போக வேண்டியிருக்கிற காரணத்தால் தான் முதலில் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, அடுத்து இந்த துவக்குரையை நடத்துகின்ற நீதியரசர் லட்சுமணன் அவர்களே தலைமை உரையை ஏற்று இந்த கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்று நான் அவரை மிக பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த கருத்தரங்கு எல்லா வகையிலும் சிறப்புற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது சட்டக்கதிராசி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். I thank Dr. Sampath for having invited me to deliver my speech in Constitution and Court language, which is one of the very important and current topic for discussion. I am glad to hear that the government of Tamil Nadu and the High Court of Madras unanimously passed a resolution and recommended to the Government of India and the Supreme Court of India to implement Tamil as an additional language in the High Court of Madras. Let us first see the constitutional provision on court language. Article 348 is the relevant article. I'll come to it a little later. While drafting the Constitution itself, there was a massive debate over the question of language to be adopted in the country, and the proceedings of 3 dates are duly reported in volume number 9, book number 4 of the Constitution, Assembly Debates. It must be vehemently emphasized that the language is a very potent force for national integration in any country, but at the same time, it is also a very potent force for national disintegration. In a really working and functional society, no imposition should be attempted against the will of a substantial number of people of the society, and any such imposition, even in respect of language, is likely to be counterproductive, especially when the issue also involves hugely potential weapon for evoking emotional outbursts. It may also be pointed out that under our Constitution, in Schedule 7, at present, we have as many as 22 recognized languages, and apart from this, under Article 347, there is also a provision that in a particular state, if there is any other language which is being used by a substantial portion of the population of that state, and a demand is made on their behalf by the state concerned, then even such other language could also be officially recognized by the President as the official language of the state. Under Clause 2 of the said article, the Governor of the state may authorize the use of Hindi language or any other language, either for the official purpose of the state or in proceedings in the concerned High Court, subject to the previous consent of the President. Clause 3 of the said article provides that there is, where in any state, its legislature has prescribed any language other than the English language for use in the bills being introduced in the legislature or the acts passed by the legislature of that state or the ordinances promulgated by the governor of the state,
or has made any other subordinate legislation made in the state, a translation in the English language shall also be published in the official gazette, and the same shall be deemed to be the authoritative text contained in the English language. Analysis of the aforesaid provision clearly indicates that it starts with a non-obstante clause, that is, irrespective of what has been stated under Article 343, 344, 345, 346, and 347. Thus, in other words, this article has been given a predominant importance. The most vital part of Clause 1 of this article is until Parliament by law otherwise provide. Thus, the entire article is based on the assumption that anything to the contrary could be provided by the Parliament by law. It is also clear that no special majority has been provided for Parliament, and in fact, any ordinary law made by the Parliament will supersede all the provisions of the three clauses of this article, that is Article 348. Thus, the Parliament has been given the overriding rights under this article. Very recently, the Department of Legal Affairs, Ministry of Law and Justice, has forwarded a copy of the note dated 29/3/2006 from the Legislative Department, along with a copy of the recommendations of the Committee of Parliament on Official Language. The recommendations of the said committee is extracted in my speech at serial number 16.8D and C and E. We are concerned with our first clause, Article 348 of the Constitution. This is the recommendation by them. Article 348 of the Constitution may be amended to enable the Legislative Department to undertake original drafting in Hindi. The next one is to request the judges of the Supreme Court and the High Court to write judgments in Hindi. The Law Commission, after the receipt of the said recommendation, addressed letters to many retired Chief Justices of India and judges of the Supreme Court, senior advocates from different parts of India, and also from different part associations. Response. Many responses were received, particularly from the former Chief Justices, namely Justice O.V. Chandrachud, Justice M.N. Venkatachalaya, Justice Jagannath Shetty, Justice Natarajan, Justice Thomas, Justice Krishna Iyer, Justice B.N. Krishna, Justice Ahmadi, Santosh Hegde, Justice S.M. Quadri, Justice Pariburnam, and Dr. Justice Malimat. Many lawyers also have expressed their views by their individual letters. They are Mr. P.P. Rao, T.L. Viswanath Iyer, Vijay Hansariya, Mr. K.K. Venugopal, Aravind Dattar, Lakshmi Narayanan, Dr. R.G. Padia, and T.P. Kelu Nambiar. All the former Chief Justices of the Supreme Court and the judges of the Supreme Court and the Chief Justices of the High Courts have by their letters expressed their views on the matter by stating that since English language has not only come to occupy an indispensable and irreplaceable status in the country, but has also become a world language, and the judgments of the Supreme Court and High Courts of India are read and sometimes quoted before the High Courts and Supreme Courts of the countries in the world. Such being the case, if the Supreme Court and High Courts are to deliver judgments in Hindi, the people in the South and Eastern regions, including the learned members of the bar and judiciary, will not be able to know the judgments delivered in Hindi by the Supreme Court and High Courts except the translations in English of those judgments. Furthermore, the unity and integrity of the country is bound to be affected by reason of the linguistic chauvinist. Justice Krishna Iyer has opined that the present system has also
international merit, and other judges have to rely on the judgments written in English in Supreme Courts and other country, and that he is all for Hindi as a personal preference, but all against Hindi by compulsion, especially of the judgments of the Supreme Court of India and the High Courts. Then I have extracted in my speech the opinion given by Justice Venkatacharya. He said, we should respect the parliamentary views and a beginning has to be made through circumspection, though the circumspection requires that we should hasten slowly. Then A. Mahamadi also, K.S. Justice Paribhurnam and Valimat. All these, their opinions are extracted. Likewise, senior advocates P.P. Rao and Viswanatha Iyer and others have also explicitly expressed their views on the matter. Senior advocate from Kerala, one Mr. Kelu Nambiyar, he says, at the end of the day, I could formulate only one conclusion, and that is, it is not a time to act on the lines of the recommendations of the Committee of Parliament on official language in regard to language, especially Article 348 of the Constitution. The period of 15 years stipulated in Article 348 of the Constitution can never be adhered to in the changed situation, making it impossible for a long time from now to adhere to the said stipulation. Times have changed against the stipulation. Situation has not improved in favor of the stipulation. The sops of forgotten statement, politicians on the question of language will not be able to for a long time to come. Fali Nariman also has said, I will read the last few sentences. Many new words have crept in. We have institutionalized and localized the English language, as some said it has become English, so it is with the legal system. Originally an English transplant with Anglo-Saxon roots. The legal system in India has grown over the years, nourished in Indian soil. It has become indigenized. What was intended to be an English oak has turned into a large sprawling banyan tree whose serial roots have descended to the ground to become new trunks. In my considered opinion, the most serious objection to the recommendations would be based on the doctrine of violation of the basic structure of the Constitution. Justice delivery system by the Supreme Court and the High Court is the basic structure of the Constitution, and this necessarily includes the manner, mode, and the expression of that judgment by the particular court. No linguistic imposition of any kind could be made upon any judge of the Supreme Court or the High Courts, obligating them not to deliver their judgment